வணக்கம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நாளை சென்னை வருகிறார். பாஜக வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகும் என்று பாஜகவின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேட்டியளித்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் தாமதம் ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தாமதமில்லை, இந்த தாமதத்தால் பாதிப்பில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக தேர்தல் அறிக்கை ஹீரோ அல்ல ஜீரோ, ஹீரோயின் அல்ல ஹெராயின் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் நாளை வருகை தரும் பொழுது இந்த குழப்பம் நீடித்து வரக்கூடிய சூழலில் விரைவில் தமிழ்நாடு பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. பாஜகவிற்கு அதிமுக ஒதுக்கிய 27 தொகுதிகளில் 5 தொகுதிகளை மறுத்தருமாறு பாஜக மேலிட தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். தற்பொழுது வரை பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படாமல் இருந்து வரும் நிலையில் சென்னையில் இன்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் தாமதம் ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு வேட்பாளர் பட்டியல் தாமதமில்லை, இந்த தாமதத்தால் பாதிப்பில்லை, நாளை மத்திய மந்திரி பியூஷ் கோயல் சென்னை வருகிறார், அவர் வந்த பிறகு பட்டியல் வெளியாகும், தமிழ்நாட்டில் எந்த தனி மனிதருக்கும் பாதுகாப்பில்லை என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து குழப்பங்கள் நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாளைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் சனிக்கிழமை 4ஆம் தேதி அனைவரும் தங்களுடைய வேட்பு மனுக்களை அவருடைய தொகுதிகளில் தாக்கல் செய்வார்கள் என்றும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.